ஹலோ மக்களே, இந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாட்டு இங்கே பாருங்க, இப்படியே கொஞ்சம் போல ரசத்தை குவாரி இங்கே பாருங்க. இப்படி குடிக்கக்கூடிய அனுபவம் இருக்கா? அதை விடுங்க. பாயாசம் இங்கே பாருங்க, பாயசம் சாப்பிடறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, இப்படி பப்படத்தை இப்படி பொடிச்சு போட்டு இலையில அப்படி கொஞ்சம் குளிர்ந்துட்டு அப்படியே இந்த பழம் இங்கே பாருங்க, செம்மையாக இருக்கும். அப்படி சாப்பிட்றீங்களா? பப்படம் பழம் எல்லாம் பிசைஞ்சு போட்டு இங்கே பாருங்க, அப்படியே அட்டை பாயசம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்து ஸ்பெஷலே இதுதான். கல்யாண வீட்டிலலாம் இப்படி தான் சாப்பிடியது. வீட்டிலலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும் மக்களே. நான் எங்கே போனால் இப்படி தான் சாப்பிடுவேன் கல்யாண வீட்டில். அப்புறமா அது கூட கொஞ்சம் இங்கே பாருங்க லட்டு இது உதுத்து போட்டோன்னு வச்சுருங்களா, அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும். பார்த்துடுங்க, செம்மையாக இருக்கும். எல்லாரும் ஒரு மாதிரி நினைப்பிய, நான் அப்படி நினைக்காதுங்கன்னா, ஏன்னா எல்லாருமே அப்படிதான் சாப்பிடுவிய. சரியா? செம்மையாக இருக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றீங்களா? ரொம்ப பேர் சாப்பிட்ருப்பீங்க, சில பேர் சொல்ல மாட்டீங்க, கூச்ச விடுங்க. நான் கூச்சலாம் ஒன்றும் பட மாட்டேன் சாப்பிடக்கு. ஓகே மக்களே, நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தால் கமெண்ட் சொல்லுங்க. நான் சூப்பராக இருக்கும். அடை பாயசம் கூட பால் பாயசம் இருக்குன்னு வச்சுருங்களா, தார் மரம் இருக்கும். பூந்திக்கு பதிலாக லட்டு போட்டிருக்கு, செமையாக இருக்கும் மக்களே. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கண்ணா. இப்படி சாப்பிடுங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, பாய்.